அனைவருடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. வேத ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு யோகமானது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. இப்போது ஒவ்வொரு இணைவுகள் கிரகங்களுடைய சேரும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பல பதிவுகளில் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கோம். இணைவில் மிக முக்கியமாக பேசக்கூடிய இணைவானது சனி ராகு, சனி கேது, அதே மாதிரி சனி செவ்வாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதனுடைய தாத்பரியம், இதனுடைய வீரியம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த நபர்களுக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 பார்க்கும் பொழுது ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இப்போ சனி பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு 30 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இப்போ சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மீனத்தில் யார் இருக்காங்கிற ஒரு கிரகங்கள் யார் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் உண்டு. அப்போ இந்த கிரகமானது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய இடம், அதனுடைய தாற்பயம்லாம் ரொம்ப வலிமை பெறும். அதனால தான் ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்பொழுது ரொம்ப மிக முக்கியமாக பேசப்படக்கூடியது. இந்த சனி ராகு கேது குரு ஆகிய 3 கிரகங்களும் மாற்றமானது இருக்க போகுது. அதில் பெரிய கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராஜகிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பானது சனி கிரகமானது கும்பராசிக்கு செல்லும்போது, மீனராசியில் பார்த்திங்கன்னா சனி செல்லும்போது அந்த ராசியில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். அது முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அப்போ சனி ராகு சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மீனராசியில் சேரும் பொழுது மிக மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் சில ராசிகளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பொதுவாக இந்த சனி போல் கொடுப்பானும் இல்லை, ராகு போல் கொடுப்பானும் இல்லை நம்ம எப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி சனி போல் கொடுப்பானும் இல்லை, அதே போல் ராகு போலும் கொடுப்பானும் இல்லை, கெடுப்பானும் இல்லைங்கிற ஒரு வாசகம். இந்த 2 கிரகங்களுக்குமே அது பொருந்தி வரும். இந்த 2 கிரகங்களுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உக்கிரமாக தான் இருக்கும். முதல்ல மேஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ராகுகேது சனி ராகு சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு வகையில் யோகம் அப்படின்னா, இன்னொரு வகையில் பார்க்கும்போது அந்த அழுத்தம், அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபாரின் போய் இந்த ட்ரேடிங் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கை காமிச்சு கொடுக்கும். ராகு பகவானாவே பார்த்திங்கன்னா அந்த பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நிறைய பணப்பரிவர்த்தனை எடுப்பதற்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய உண்டான அமைப்பு, சமூகத்தில் மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில் மீனத்தில் சனி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸை நீங்கள் பயன்படுத்தி, நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி காலம் கனியும் பொழுது நம்ம சில விஷயங்களை நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். அடுத்தது வரக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் வரும்பொழுது ராகு சனி சேர்க்கை நடக்கும் பொழுது கண்டிப்பாக ரிஷபத்துக்கு யோகாதிபதி சனீஸ்வர பகவான் மட்டும்தான். இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வருமானம், திடீர் லாபம், திடீர் வருமானம் அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா தான் நடக்க போகுது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. பணியிடத்தில் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெற போகிறீங்க. இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் பல வழிகளில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பணிபுரிபவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கொடுக்க போகுது. நீண்ட தூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் வரப்போகுது. ஏன்னா ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா கிடப்பில் போட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். கடந்த ஒரு 4-5 வருஷமே பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுமே இல்லாமல் அப்படியே ஜீரோ, என்னதான் முயற்சிகள் செய்தாலும் திரும்பி ஏற முயற்சி பண்ணாலும் திருப்பி கீழே தான் போயிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே. ஸோ அது எல்லாம் மாறப்போகுது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வரக்கூடிய அமைப்பானது துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆவது வீட்டில் இந்த சனி ராகுக்கு சேர்க்கை சம்பந்தம் வரும்பொழுது பொதுவாக இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி ராகு வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த 6ஆம் வீடுன்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழுக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்பயுமே இந்த ருணம், ரோக, சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை நம்ம எதுக்கு கடன் வாங்குகிறோம், எதில் முதலீடு போடுறோம், எதில் முதலீடு போடக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிற அந்த தெளிவை கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுவதிலும், செயல்படுத்துவதிலும், சொல்வதிலும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை குவிக்க முடியும். இதுவரை சந்திச்சுட்டு வந்த அத்தனை பிரச்சனைகளும் அப்படி மெல்ல 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 உங்களுக்கு குறைஞ்சிட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இத்தனை நாளாக உங்களை வந்து இந்த நேர்முக எதிரிகள் எல்லாம், அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு ஒரு அமைதியான மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்கள் வரப்போகுது. ஸோ இந்த சனி ராகுனுடைய இணைவு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் போகும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பொதுவாகவே இந்த சனி ராகு காம்பினேஷன் நல்லதா அப்படின்னு கேட்டால் அந்த சனி செவ்வாய் மாதிரி தான். இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷனுங்கிறது இருக்க செஞ்சிடும். சனிங்கிறது டிப்ரெஷன், ராகுங்கிறது அதை அதிகப்படுத்தி கொடுக்கறது. அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டால் யாருடைய ஜாதகத்தில் இந்த சனி ராகு சம்பந்தம் அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஏடாப்பா நம்ம வந்து ஒரு பக்கம் இது நம்ம லைஃப்பில் இது வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து டிப்ரெஷன் பண்ண வைக்கும். இல்லை வரல அப்படிங்கிறதுக்காக, இல்லை கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் டிப்ரெஷன் பண்ண வைக்கும். அப்போ பொதுவாக சனி ராகு சம்மந்தம் வந்துருச்சு அப்படின்னாவே சில விஷயங்களில் வந்து எல்லா விஷயங்களும் ஜாக்கிரதையாக தான் கையாளுந்து கொண்டு போக வேண்டிய விஷயம். அப்போ நம்ம அந்த கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரம் இருக்கக்கூடாது. எதையும் எடுத்தம் கவுத்தன்னு பேசக்கூடாது. கொஞ்சம் வாக்கில் நிதானம், பேச்சில் நிதானம், செயல்படக்கூடியது விதத்தில் நிதானம், இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சீக்கிரம் செஞ்சுக்கணும், சீக்கிரம் கொண்டு வரணும், சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சனி ராகு சம்பந்தம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடியக்கூடிய நேரத்தில் ஒரு பிரேக்கப் போட்டு விட்டுருவார். அப்போ என்ன ஆகும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ். அதாவது முக்கியமான காலகட்டத்தில் முக்கியமான நேரத்தில் வர வேண்டிய பணம் நமக்கு வராது. அதே மாதிரி பேச்சு கொடுத்துட்டு நம்ம அந்த கமிட்மெண்ட் செயல்படுற நேரத்தில் சனி தடைப்படுவார். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த சனினாவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த தாமதத்தையும் இன்னொரு வகையில் ராகுனா தடையும் கொடுக்கும். அப்போ சனி ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் எண்ட் மூமெண்ட்டில் தடைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவருடைய ஜாதகத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் நிலையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அபரிவிதமான யோகங்கள் உண்டு. அப்போ உங்கள் ஜாதகத்திலையும் சனி பகவான் எப்படி இருக்கார், தடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா, கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா, வரக்கூடிய சனி பயிற்சி அந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தயவுசெய்து தெரிந்துக்கிட்டு அதற்கப்புறம் முதலீடுகளையும் உங்களுடைய பிற்பகல செயல்களையும் தயவுத்து செயல்படுங்கள். எடுத்தோடனே ரேண்டமாக எதையும் நம்பி போடாதீங்க. இன்னொன்று பொது பலன்களை தயவுசெய்து என்னை பொறுத்த வரைக்கும் பொது பலன்களை அந்தளவுக்கு கேர் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசன் அப்படின்னா பொது பலன்கள் வந்து பெருசாக 100% உங்களுக்கு 10% தான் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும். மீதி இருக்கக்கூடிய 90% உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வைத்துத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பலன் நடக்குமே தவிர பொது பலன்களை வைத்துக்கொண்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஆஹா ஓஹோன்னாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தயவுசெய்து நம்பாதீங்க. உங்களுடைய சுயஜாதகமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதாங்கிறது உங்கள் சுயஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அதை முதல்ல நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக அடைய முடியும். அது நடக்கக்கூடிய நிலையா, இல்லை தடுக்கக்கூடிய நிலையா, இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா, இல்லை இப்போ நான் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அப்படி எல்லா விஷயங்களுக்குமே உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் அதுக்கு ஒரு விடை இருக்கே தவிர எங்கள் யூடியூப்பில் சொல்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலில் சொல்கிறதுனாலையும் அதெல்லாம் எதுவும் பெருசாக மாறிடாது. உங்களுடைய சுயஜாதகம் சொல்லாத ஒன்றையும் உங்கள் குலதெய்வம் சொல்லாத ஒரு விஷயத்தையும் எந்த தெய்வமும் எந்த ஜாதகமும் செய்யாதங்கிறது வந்து மனதில் வைத்துக்கொண்டு டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தெரிந்து வைத்துக்கொண்டு அடுத்த விஷயத்தை செயல்படுத்துங்கள் என்று சொல்லி வேறொரு நினைவில் வேறொரு பதிவை பற்றி சிறப்பாக பேசுவோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாண்டு தாண்டிக்குடியில் மிக சிறப்பான முறையில் அடுத்த சகஸ்ரநாம அர்ச்சனை ஹோம பூஜைகள் நடக்க இருக்கு. தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.